ஹலோ நண்பர்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்திருக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னா, நெறைய பேர் வந்து இந்த டிஆர்சிஎஸ்எல் சம்மந்தமான வீடியோக்கள் நெறைய நியூஸ்கள வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் அடிப்படையில வந்து நெறைய பேர் கேட்ட கேள்விக்கு நாங்க அதாவது டிஆர்சிஎஸ்எல்ல வந்து தங்களுடைய மொபைல்ல வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பத பத்தி தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தங்களுடைய ஊடக சந்திப்பில அது சம்மந்தமான தெரிவித்தல்கள வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களை என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பது பற்றியும், தனிநபர் கொண்டு வரக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் உதாரணமா மொபைல் ஃபோன வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பத பத்தியும் வந்து அவங்க வந்து தெளிவூட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில உங்களுடைய மொபைல் ஃபோன்கள வந்து என்ன மாரி பதிவு செய்யலாம் என்பத பத்தி இந்த வீடியோல நாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல புதுசா பார்வையிடக்கூடிய நண்பர்களா இருந்தா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள். தங்களுடைய பாஸ்போர்ட்ட பயன்படுத்தி தான் அவங்க வந்து சிம் கார்டுகள வந்து பெற்றுக்கொள்வாங்க. அந்த சிம் கார்டுகள